ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுண்டைக்காய் வற்றல் குழம்பு. சுண்டைக்காய் வச்சு சூப்பரான ஒரு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக எளிய முறையில் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே ஒரு தட்டு சாதம் காலியாகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சுண்டைக்காய் வற்றல் எடுத்திருக்கேன். இந்த வத்தலை வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே நாம் கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது தாளித்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் வந்து கலர் மாறினா போதுங்க, கருகிடக்கூடாது, இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே கூட போடுங்க. அப்போ தான் குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். இது கூடவே நாம் நல்லா ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம். நல்லா பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி வர டைமில் நாம் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து ஒரு கலர் மாறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும்போது நாம் இதுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மசாலாவை சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் தனியாக 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கிக்குவோம். இது வந்து செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போது அடுத்ததாக இதுக்கு இன்னும் 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரும். பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை, நல்லா ஒரு திக்கான பதம் வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். இந்த புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு, நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு. இப்போது நாம் கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த புளி கரைசல் சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி வற்றி நல்லா வந்து ஒரு கிரேவி பதம் வரணும். நல்லா ஒரு புளி கரைசல், நம்ம மசாலா வாசனை எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு அரை மணி நேரமாவது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச சுண்டைக்காய் வற்றலை இது கூட சேர்த்துக்கலாம். வற்றல் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வச்சிடுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா வந்து இந்த தண்ணி வற்றி நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துட்டுருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்ட்டு.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பரான சுண்டைக்காய் வற்றல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேண்டான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.